நம்ம ஜெபத்தை குறித்து தொடர்ச்சியாக இந்த கூடுகையில பார்த்துக்கிட்டு வருகிறோம். ஜெபம் அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பார்க்க ஆரம்பித்து ஒரு சங்கிலியை போல அந்த ஜெபத்துல என்னெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே வருகிறோம். அப்படிப்பட்ட விதத்துல அமையாதது அது ஜெபமாக இருக்காது என்று சொல்லி பார்க்கிறோம். அது கர்த்தர் விரும்புகிற விதத்துல அந்த ஜெபம் அமையாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படி தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே வருகிறோம். அப்படி ஒரு சில தலைப்பின் கீழாக நாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வருகிறோம். அப்படி நம்ம பார்க்கிற ஆரம்பிச்சு ஜெபம் அப்படின்னு சொன்னா அது உண்மையோடு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். அதாவது உத்தமமாக செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். அதோடு ஜெபம் அப்படிங்கிறது அறிவோடு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். ஏதோ 2-3 வார்த்தைகளை அலப்புகிறதோ அல்லது நமக்கு புரியாத ஒரு காரியத்தை பேசிக்கொண்டு இருப்பதோ ஜெபம் அல்ல. அது நன்கு ஒரு விஷயத்தை பகுத்து அறிந்து அதன் அடிப்படையில நாம் கடவுளிடத்துல ஜெபம் செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். ஏன்னா நம்மளை கடவுள் சிந்தித்து செயல்படும்படி படைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம வேதத்திலிருந்து இதெல்லாம் சிந்திச்சு பார்த்தோம். அதோடு ஜெபம் அப்படிங்கிறது அன்பான தேவனிடத்துல கிறிஸ்துவின் மூலம் நம்முடைய ஆத்மாவை ஊற்றி விடுதல் என்று சொல்லி பார்த்தோம். இப்ப அதுல ஒரு சில காரியங்களை நம்ம சிந்திச்சோம். ஜெபம் அப்படிங்கிறது நம்முடைய இருதயத்தை ஊற்றுதல் என்று சொல்லி பார்த்தோம். மரியாள் ஊற்றினது போல அப்படி உடைக்கப்பட்ட இருதயமாக நாம் ஆண்டவருடைய சமூகத்துல ஊற்ற வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். பழைய ஏற்பாட்டுல அன்னாளை போல இப்படி பல உதாரணங்களை நாம் பார்த்தோம். நம்முடைய இருதயத்தை கடவுளுடைய சமூகத்துல ஊற்றுதல் என்று சொல்லி பார்த்தோம். அதோடு நம்ம யாருகிட்ட ஊற்றுகிறோம் அப்படிங்கிற அறிவு நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். நாம் சர்வ ஏகாதிபத்தியமுடைய தெய்வத்துக்கிட்ட நம்முடைய காரியங்களை சொல்லுகிறோம். அவர் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்தவர்களாக நாம் அவரிடத்துல தைரியமாக நம்முடைய இருதயத்தை ஊற்ற வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். அதோடு கடைசியாக அந்த ஜெபம் கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். கிறிஸ்து இல்லை அப்படின்னு சொன்னா நமக்கு தேவனிடத்துல சமாதானம் ஒப்புரவாகுதெல்லாம் இல்லை என்று சொல்லி பார்க்கும். நான் மனிதன் பாவியாக இருக்கிறபடியினால அவன் ஒரு பரிதபிக்கப்பட்ட நிலையிலும் தேவனை தேட முடியாத நிலையிலும் தேவ பகைஞனுமாக இருக்கிறான் என்று சொல்லி பார்க்கும். அப்படிப்பட்ட மனிதனுக்காக தான் கிறிஸ்து வந்து அவனுடைய பாவத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு அதற்கான பரிகார பலியை உருவாக்கி சரிங்களா எல்லாம் செய்திருக்கிறார். அவருடைய நீதி அந்த மனிதர்கள் மேல் வைக்கப்படுகிற பொழுதுதான் அவன் தேவனோடு சமாதானத்தை பெறுகிறான் என்று சொல்லி பார்க்கங்களா. இப்ப தொடர்ந்தும் கூட ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு கிறிஸ்துவனாக அவன் கிறிஸ்துவின் மூலமாகவே தேவனிடத்தில் நெருங்க முடியும் என்று சொல்லி பார்க்கங்களா. அந்த விதத்துல நம்முடைய ஜெபம் கிறிஸ்துவின் மூலம் ஏறெடுக்கப்படுகிறதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் தான் நம்முடைய மத்தியஸ்தர் பிரதான ஆசாரியராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம் இல்லைங்களா. இதெல்லாம் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நம்ம ஒரு சுருக்கமான காரியத்தை பார்க்கலாம். ஜெபம் அப்படிங்கிறது பரிசுத்த ஆவியானவருடைய உதவியினால் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்க. ஜெபம் அப்படிங்கிறது பரிசுத்த ஆவியானவருடைய உதவி அல்லது பலத்தினால் படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்றைக்கு இதை குறித்து நிறைய காரியம் பார்க்க போறோமா அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம இதுல பார்க்க போறது இல்லை. இந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால் செய்யப்படுகிற ஜெபத்தை குறித்து நாம் பின்பு ஒரு 2-3 வாரங்களுக்கு பின்பதாக இதனுடைய மிச்ச பகுதியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி இதை குறித்து ஒரு விரிவான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். ஒரு 3-4 வாரங்கள் இந்த பரிசுத்த ஆவியினுடைய உதவியினால செய்யப்படுகிற ஜெபம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம விரிவாக பார்க்க வேண்டியது இருக்கிறபடினால முதல்ல இதை குறித்து ஒரு சுருக்கத்தை நாம் இன்றைக்கு பார்த்து பின்பு நாம் சில காரியங்களை பார்த்து, அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆரம்பத்துல நம்ம பார்த்தோம் இல்ல, அதாவது ஜெபம் அப்படின்னு சொன்னா எப்படியெல்லாம் இருக்கணும்னு நம்ம பார்க்க ஆரம்பிச்சு
ஜெபம் உண்மையோடு செய்யப்பட வேண்டும், அது அறிவோடு செய்யப்பட வேண்டும், அது அன்பான கடவுளிடத்துல கிறிஸ்துவின் மூலம் நம்முடைய ஆத்மாவை ஊற்றுதல் என்று சொல்லி பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்கறது ஜெபம் அப்படிங்கிறது பரிசுத்த ஆவியானுடைய உதவி அல்லது பலத்தினால் செய்யப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதை தொடர்ந்து இன்னும் சில காரியங்களை நம்ம பார்ப்போம். ஜெபம் அப்படிங்கிறது கடவுள் வாக்கு பண்ணின காரியங்களுக்காக அல்லது அவருடைய வார்த்தையின்படி ஜெபம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஜெபம் அப்படிங்கிறது திருச்சபையினுடைய நன்மைக்காக செய்யப்பட வேண்டும் என்பதை பார்க்க வேண்டி இருக்கிறது. அதோடு கூட ஜெபம் என்பது விசுவாசத்தில் நம்முடைய சித்தத்தை கடவுளுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படுத்துதல் அப்படிங்கிற தலைப்பின் கீழையும் நாம் இந்த ஜெபத்தை குறித்து பார்க்க வேண்டி இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் ஒரு சின்ன சுருக்கம் தான் பார்க்க போறோம். ஏன்னா அது ஒரு பெரிதாக நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறபடினால ஒரு சின்ன சுருக்கத்தை பார்த்து நம்ம மிச்சதெல்லாம் பார்த்து முடிச்சு அதுக்கு முன்னாடி பரிசுத்த ஆவியானவர்னால செய்யப்படுகிற ஜெபத்தை குறித்து நம்ம ஒரு 3-4 பகுதிகளாக அதை நம்ம பின்னாடி ஆழமாக சிந்திச்சு பார்க்கலாம். இதை நான் ஏன் முதல்ல சொல்லிடுறேன்னா இந்த சிந்தனை உங்களுக்கு இருக்கட்டும், அப்பதான் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு உதவியா இருக்கும். ஆகவே இன்றைக்கு ஒரு சுருக்கத்தை நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம பார்க்கிறோம், ஜெபம் அப்படிங்கிறது பரிசுத்த ஆவியானுடைய உதவி அல்லது பலத்தினால் செய்யப்படுதல் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா. நம்ம ஜெபம் அப்படிங்கிறது உண்மையான, அறிவான, அன்பான இருதயத்திலிருந்து கிறிஸ்துவின் மூலமாக பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினால் தேவனிடத்தில் ஊற்றப்படுதல் என்று சொல்லி அர்த்தம் இல்லைங்களா. இப்போ ஒன்றொன்றா நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே வரோம். அது எல்லாம் சேர்ந்ததுதான் ஜெபம். இதுவரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறோம், ஜெபம் அப்படின்னு சொன்னா அது உண்மையோடு, அதாவது ஒரு நேர்மையான உத்தமமான விதத்துல அந்த ஜெபம் அமைந்திருக்க வேண்டும். நம்ம ஜெபம் செய்யறோம் அப்படின்னு சொல்லி நம்முடைய சிந்தனை அக்கிரமத்தை கொண்டிருந்ததுன்னு சொன்னா அதை கடவுள் கேட்க மாட்டாருன்னு சொல்லி பார்த்தோம். அதோடு அறிவு சார்ந்த ஜெபமாக அது இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது நம்ம ஒரு காரியத்தை ரொம்ப ஆராய்ந்து சரியான சிந்தையோடு கூட அதை நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். அதை தொடர்ந்து அது வாஞ்சையோடு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். இப்ப பாருங்க, ஜெபம் அப்படின்றது உண்மையான, அறிவான, அன்பான இருதயத்திலிருந்து கிறிஸ்துவின் மூலம் இப்போ பரிசுத்த ஆவியானவரின் பலத்தினால் தேவனிடத்தில் ஊற்றப்படுதல் என்று சொல்லி அர்த்தம். சரிங்களா. இப்ப கிறிஸ்துவின் மூலம் நம்ம செய்யணும். அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, உண்மை இருக்கணும், அறிவு சார்ந்து இருக்கணும், அது வாஞ்சையோடு இருக்கணும் இல்லைங்களா. அது கிறிஸ்துவின் மூலம் இருக்கணும். இப்ப பரிசுத்த ஆவியின் உதவியினால் அல்லது பலத்தினால் தேவனிடத்தில் ஊற்றுதல் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப இது ஒன்றைக்கு ஒன்று சார்ந்து இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம இப்ப பார்க்கிற விஷயங்கள்லாம் இதை தனித்தனியாக பிரித்து நாம் பார்க்க முடியாது. நாம் தனித்தனியாக அப்படி கற்றுக்கொண்டு வந்தாலும் இது ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா. அப்ப இதனுடைய அந்த கூட்டான அந்த உடன்பாடு இல்லாம இது ஜபமா இருக்காது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா. ஒரு சங்கிலி மாதிரி அது ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால அது ஒரு கூட்டு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொன்னா, அது ஒன்றை ஒன்று இணைந்து செய்யப்படலை அப்படின்னு சொன்னா அது ஜபமாக இருக்க முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை சொல்றேன், ஒரு புரிதலுக்காகத்தான் இதை சொல்றேன். இப்போ நம்ம பழைய இப்போ அந்த முறைகள்லாம் இருக்குது, கிராமத்து சைடுகள்ல இருக்கும், இங்கெல்லாம் நம்ம அதிகமாக பார்க்க முடியாது சிட்டிக்குள்ள. இந்த ஒரு கல்லை வச்சு சமைக்கிற ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்கும் இல்லைங்களா. ஒரு 3 கல்லை எடுத்து வச்சு அது மேல இந்த பாத்திரத்தை வச்சு சமையல் செய்வாங்க இல்லைங்களா. இப்ப கேஸ் எல்லாம் வந்துருச்சு. நான் பொதுவா பழங்காலம்னு இல்லை, கொஞ்சம் காலங்களுக்கு முன்பதாகவே அப்படித்தான் அவர்கள் சமைத்து கொண்டிருந்தாங்க. ஒரு 3 கல்லை எடுத்து வச்சு அதுல பாத்திரத்தை வச்சு சமைப்பாங்க. இப்ப இந்த 3 கல் இருக்கு, இதுல ஒரு கல்லு இல்லை அப்படின்னு சொன்னா அந்த பாத்திரம் அது மேல நிக்காது இல்லைங்களா. அது ஒன்று குறுகினதாக இருந்தாலும் அப்படி நிக்காது என்று சொல்லி பார்க்கிறோம். பாத்திரம் கீழே விழுந்துரும் இல்லைங்களா. செய்யக்கூடிய காரியங்கள் அங்க செய்ய முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். அந்த மாதிரி இப்ப நம்ம பார்த்த உண்மையான, அறிவான, அன்பான இருதயத்திலிருந்து கிறிஸ்துவின் மூலம் பரிசுத்த ஆவியினுடைய உதவியினால செய்யப்படாத ஜெபம்
அது ஒரு ஜெபமாக இருக்காது அப்படிங்கிறத நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். பொதுவா ஜெபம் அப்படின்னு சொன்ன உடனேயே அதுல எந்த ஒரு காரியம் இல்லாமல் ஏனோ தானோ என்று சொல்லி நாம ஜெபம் செய்துவிட்டு நமக்கு நாமே திருப்தி அடைந்து கொள்ளலாமே தவிர, அந்த ஜெபம் கடவுளுடைய பார்வையில அது ஜெபமாக இருக்காது என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? அப்ப இதை நம்ம ரொம்ப கவனமாக சிந்தித்து ஜெபிக்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா? இப்ப இந்த விதத்துல செய்கிற ஜெபம் அது வெளிப்பார்வைக்கு ஒருவேளை ஒரு பிரபலமான விதத்துல தெரியாம இருந்தாலும் கூட இது தேவனால அங்கீகரிக்கப்படுகிற ஜெபமாக இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். சில ஜெபங்கள்லாம் பார்த்தா சில மனிதர்கள் அப்படி ரொம்ப குரலை உயர்த்தி மனிதர்களை வசப்படுத்துவதற்காக பல வார்த்தைகளை ஒரு ஜாலம் போல, வார்த்தை ஜாலம் என்று சொல்லுவாங்கல்ல, அந்த விதத்துல பல வார்த்தைகளை போட்டு அப்படி ஜெபிக்கிறத நம்ம பார்க்க முடியும் இல்லைங்களா? சில தவறான ஜெபத்துல புரிதல் இருக்கிறவங்க அப்படி ஜெபிக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்படி அவங்க செய்கிற ஜெபம் மற்றவர்களால பார்க்கிற பொழுது அது பயங்கரமானதாக தெரிந்தாலும் கூட அது தேவனால் அங்கீகரிக்கப்படாத ஜெபமாக இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ஜெபத்தை கடவுள் நிராகரிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன்னு சொன்னா அதுல இதெல்லாம் இல்லாமல் இருக்கலாம் இல்லைங்களா? அதுல ஒரு நேர்மை இல்லாமல் இருக்கலாம், அதுல அறிவு இல்லாமல் இருக்கலாம், அதுல கடவுள் மேல ஒரு வாஞ்சை இல்லாமல் இருக்கலாம், அந்த ஜெபம் கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கப்படாததாக இருக்கலாம், அது பரிசுத்த ஆவியினுடைய துணையை நாடாததாக இருக்கலாம் என்று சொல்லி பார்க்கிறோம். அதெல்லாம் இப்ப நம்ம பார்த்த அந்த காரியங்கள்லாம் இல்லாம நம்ம சில வார்த்தைகளை போட்டு நம்ம அப்படி ஜெபம் செய்வோம் என்று சொன்னா, நம்ம அப்படி இன்றைக்கு நாம் நல்ல விதத்துல ஜெபித்தோம், நிறைய வார்த்தைகளை சொல்லி ஜெபித்தோம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டாலும் கூட அந்த ஜெபம் தேவனால நிராகரிக்கப்பட்ட ஜெபமாக மாத்திரமே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது இல்லைங்களா? இப்ப ஜெபம் அப்படிங்கிறது உண்மையான, அறிவான, அன்பான இருதயத்திலிருந்து கடவுளிடத்துல ஊற்றப்படவில்லை அப்படின்னு சொன்னா, அது வெறுமனே உதட்டளவிலான நம்முடைய முயற்சிகள் மட்டுமே தவிர வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. சில நேரங்கள் மனிதர்கள் பார்த்து மெச்சிக்கொள்ளலாம். இவர் நன்றாக ஜெபிக்கிறார், இல்ல பல வார்த்தைகளை இவர் சொல்லி ஜெபிக்கிறார், அழகாக ஜெபிக்கிறார் என்று சொல்லி மனிதர்கள் மெச்சிக்கொண்டாலும் கூட அதுல நம்ம பார்த்த அந்த உண்மையான, அறிவான, அன்பான காரியங்கள் இல்லை அப்படின்னு சொன்னா, அப்படி அந்த விதத்துல இருதயத்திலிருந்து ஊற்றப்படவில்லைன்னு சொன்னா, அது வெறும் நம்முடைய உதட்டளவான முயற்சி தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதோட அது கிறிஸ்துவின் மூலம் ஊற்றப்படவில்லை என்று சொன்னா, அது தேவனுடைய காதில் போய் விழாது என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது விழாது என்று சொல்லி சொல்லுகிற பொழுது அதை எப்படி நம்ம சொல்றோம்னு சொன்னா, நான் முதல்ல அதை விளக்கி இருக்கிறேன். ஏன்னா கிறிஸ்துவின் மூலம் அல்லாமல் நாம் தேவனிடத்துல சேர முடியாது சரிங்களா? அப்ப கிறிஸ்துவின் மூலம் ஏறெடுக்கப்படாத ஜெபம் கடவுள் கேட்க மாட்டார் அப்படிங்கிறதான் நான் சொல்றேன். கடவுளுடைய காதில் போய் விழாது என்று சொல்லி பார்க்கிறேன். இப்ப அதே மாதிரிதான் நம்ம இப்ப பார்க்கிற பரிசுத்தாவியானுடைய பலம் அல்லது உதவியால் செய்யப்படாத ஜெபம் அப்படிங்கிறது ஒரு விதத்துல நம்ம பார்த்தோம்னா ஆரோனுடைய குமாரர்கள் அந்நிய அக்னியை கொண்டு போய் அவருடைய சன்னதியில போனது மாதிரியான ஒரு நிலையாகத்தான் அது இருக்கும் என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? பாருங்க, லேவி ராகமத்துல நம்ம பார்த்தோம்னா 10ஆம் அதிகாரத்துல 1-2 வசனத்துல அது சொல்லப்படுகிறது பாருங்க. பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியூவும் தன் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்னியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்னியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்னி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப நம்ம பார்க்கிறோம், உண்மையான, அறிவான, அன்பான இருதயத்திலிருந்து கடவுளிடத்துல இந்த ஜெபம் ஊற்றப்படவில்லைன்னு சொன்னா அது உதட்டளவான ஒரு முயற்சியாகத்தான் இருக்குமே தவிர வேற இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அதோடு கூட அது கிறிஸ்துவின் மூலம் ஊற்றப்படவில்லை அப்படின்னு சொன்னா
அது தேவனுடைய காதில் போய் விழாது. அதாவது அந்த ஜெபத்தை கடவுள் கேட்க மாட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போலத்தான் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தால் அல்லது உதவியால் செய்யப்படல அப்படின்னு சொன்னா நம்முடைய ஜெபம், அது ஆரோனுடைய குமாரர்களைப் போல அந்நிய அக்கறையை அவருடைய சந்நிதியில கொண்டு வந்தது போலதான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மறக்க கூடாது. ஏன்னா அது கடவுள் விரும்பாத ஒரு ஜெபம் இல்லைங்களா? இப்ப திரித்துவத்தினுடைய முக்கியத்துவத்தை நம்ம உணர்ந்திருக்கணும். திரித்துவ தேவன் எப்படி நம்முடைய ரட்சிப்பில் செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறத குறித்ததான ஆழமான புரிதல் நமக்கு அவசியம் இல்லைங்களா? அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நம்முடைய ஜெபமும் கூட சரியான விதத்துல இருக்காது. இப்ப பாருங்க, நாம் பிதாவாகிய தேவனிடத்துல வேண்டுதல் செய்கிறோம், கிறிஸ்துவின் மூலம் வேண்டுதல் செய்கிறோம், பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு வேண்டுதல் செய்கிறோம் என்று சொல்லி பார்க்கணும். இப்ப பாருங்க, பரிசுத்த ஆவியினுடைய உதவியோடு கிறிஸ்துவின் மூலம் பிதாவினிடத்தில் நாம் வேண்டுதல் செய்கிறோம் என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? இப்ப திரித்துவத்துக்குள்ள இந்த சரியான புரிதல் இல்லை அப்படின்னு சொன்னா நம்முடைய ஜெபம் சரியாக இருக்காது இல்லைங்களா? இப்ப பரிசுத்த ஆவியின் மூலம் ஜெபிக்கிறது அப்படின்னு சொன்னா இன்றைக்கு தவறான புரிதல் இருக்கிறவங்க அல்லது தவறான போதனையில இருக்கிறவங்க மாதிரி ஏதோ அப்படியே ஆடிக்கிட்டு கீழே விழுந்து பிறண்டு இல்லை ஏதோ ஒரு திடீர்னு ஒரு சக்தி மாதிரி வந்துருச்சு அப்படின்றது அல்ல இல்லைங்களா? பரிசுத்த ஆவியின் மூலம் அவருடைய துணையோடு நாம் ஜெபிக்கிறது என்பது பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன நோக்கத்துக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்தாலே அதுக்கான சரியான புரிதலை நாம் அடைய முடியும் இல்லைங்களா? பரிசுத்த ஆவியின் மூலம் ஜெபிக்கிறது அப்படின்னு சொன்னா என்ன? பரிசுத்த ஆவியானவருடைய பங்கு நம்முடைய ரட்சிப்புல என்ன அப்படின்னு கேட்டா, நாம் இந்த உலகத்துல பாவத்தை அழித்தொழித்து வாழ்ந்து குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக ஒரு நாள் மறுரூபமாக்கப்பட்டு ஒரு நாள் ஆண்டவரிடத்துல போகிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ அந்த காரியங்களை நம்மளிருந்து செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி பார்க்கிறோம். பிதாவாகிய தேவன் அங்க திட்டமிடுகிறார். அங்க திரித்துவத்துல அங்க ஒரு திட்டம் நடக்கிறது. அதை குமாரன் நிறைவேற்றுகிறார். வரலாற்றுல மரித்து உயிர்த்தல்றாரு. அந்த காரியத்தை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்ல கடத்துகிற வேலையை செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். இப்ப ரட்சிக்கப்பட்ட பொழுது அந்த மனிதன்ல பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருந்து அவனை மகிமைக்கு கொண்டு போய் சேர்க்கும் வரையிலும் அவர் பணி செய்கிறார் இல்லைங்களா? இப்ப பரிசுத்த ஆவியானவருடைய செயல்களை குறித்து யோவான்ல நமக்கு அநேக காரியங்களை சொல்லுகிறது இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து சொல்றாரு இல்லைங்களா? சத்திய ஆவி வருகிற பொழுது அவர் என்னெல்லாம் செய்வார் அப்படிங்கிறத அழகாக ஆண்டவர் சொல்றார். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லி சொல்லுகிறத நம்ம பார்க்கணும். இப்ப பரிசுத்த ஆவியினுடைய துணையோடு ஜெபிக்கிறது என்று சொன்னா பரிசுத்த ஆவியானவர் தான் தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கணும். மனுஷன் உள்ள ஆவியை அன்றி எவன் மனுஷனுக்குரியகளை அறிவான், அதுபோல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியலை அறிய மாட்டான் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. இப்ப நம்ம என்ன விதத்துல கடவுளிடத்துல ஜெபிக்க வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு கற்றுத்தருகிறவரே பரிசுத்த ஆவியானவர் தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட பேசி நாம் ஜெபிக்கிறதற்கான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார் இல்லைங்களா? இப்ப நம்ம அநேக நேரம் எப்படி ஜெபிக்கிறதுனே நம்ம தெரியாம இருப்போம் இல்லைங்களா? இப்ப தெய்வ சமூகத்துல அமர்ந்திருந்து பரிசுத்த ஆவியினுடைய உதவியை நாடுகிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் வேத சத்தியங்கள் மூலமாக நம்மோடு கூட பேசுவார் இல்லைங்களா? நம்முடைய தவறுகளை நமக்கு உணர்த்துவார். நாம் என்னெல்லாம் வாழ்க்கையில தவறு செய்திருக்கிறோம் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அப்படிங்கிறத நமக்கு ஆழமாக உணர்த்துவார். நம்முடைய இருதயத்தை காயப்படுத்துவார் இல்லைங்களா? இந்த இருதயம் குத்தப்பட்டவர்களாக நாம் தேவ சமூகத்துக்கு போறதற்கு உதவி செய்வார். அதோடு நம்ம செய்ய மறந்த காரியங்கள் அல்லது செய்யாமல் இருக்கிற துணிகரமான காரியங்களை நமக்கு உணர்த்தி அதிலிருந்து மனம் திரும்பும்படியும் நமக்கு சொல்லுவார் இல்லைங்களா? ஆதி சபையில பார்த்தோம்னா ஒவ்வொரு காரியம் பரிசுத்த ஆவியுடைய துணையோட அவர்கள் செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப பரிசுத்த ஆவியானவர் இல்லை அப்படின்னு சொன்னா நமக்கு எப்படி ஜெபிக்கிறது அப்படிங்கிறதே தெரியாது. இன்னைக்கு அநேகருடைய ஜெபம் ரொம்ப வேகமானதாக ஏதோ அவசரத்துல ஆத்திரத்துல போய் 2 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு போறதா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா? ஒருபோதும் அந்த ஜெபம் கேட்கப்பட்டிருக்காது அப்படிங்கிறத நினைச்சு பார்க்கணும். இந்த விதத்துல அமையல அப்படின்னு சொன்னா அது கேட்கப்பட்டிருக்கிறது. நான் இப்ப
உண்மையாதான் அந்த ஜெபம் செய்யறேனா, இங்க ஜெபம் பண்ணணும்னு நான் இப்போ உட்கார்ந்து ஜெபம் பண்றேன்னா, இல்ல நான் ஒரு கிறிஸ்துவன் அப்படிங்கிறதுனால நான் இப்படி ஜெபிக்கணுமே அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் மாதிரி நானே எனக்கு ஏற்படுத்திக்கிட்டு நான் ஜெபம் பண்றேனா அப்படின்னு கேட்டுப்பேன். அதோடு இப்ப நான் அறிவு சார்ந்து தான் ஜெபிக்கிறேனா, இந்த ஜெபத்துல அறிவு சா சா சார்ந்து இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். உண்மையா நான் சிந்திச்சு பார்த்து, நான் யாரிடத்துல போய் ஜெபம் பண்றதுக்கு வந்திருக்கிறேன், இல்ல யாரிடத்துல ஜெபிக்கும்படி வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத உணர்ந்து தான் நான் ஜெபத்துக்கு இங்க வந்து இப்ப ஜெபிக்கிறேனா அப்படின்னு கேள்விய நம்ம கேட்டு பார்க்கணும். இல்லைங்களா? இப்ப என்கிட்ட ஜெபிக்கணும் அப்படிங்கிற வாஞ்சை இருக்குதா? ஜெப வாஞ்சை இருக்கிறதா? என்னுடைய இருதயம் உடைக்கப்பட்டிருக்கிறதா? நான் கடவுளுக்கு முன்னாடி வந்திருக்கிறேனா ஜெபிக்கிறதுக்கு? என்னுடைய ஜெபத்தை நான் கிறிஸ்துவின் மூலம் அவரிடத்துல ஏறெடுக்கிறேனா அப்படின்னு கேள்வி கேட்டு. இல்லைங்களா? பரிசுத்த ஆவியானுடைய உதவியினால நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னா அப்படின்னு கேள்வி கேட்டோம். இல்லைங்களா? அப்படியெல்லாம் இல்லாத ஜெபம் கடவுளால் அங்கீகரிக்கப்படாத ஒரு ஜெபமாக, அது ஒரு அந்நிய அக்னியை போலதான் இருக்கும். இல்லைங்களா? கடவுள் விரும்பாத ஒரு காரியமாகத்தான் அது இருக்குமே தவிர, அது ஆண்டவர் விரும்பின விதமான காரியமாக இருக்காது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். தேவ சமூகத்துல ஏன் சில நேரங்கள்ல அடிக்கடி பிரசங்கத்துல சொல்லுகிற காரியம் என்னன்னு சொன்னா, அதிக முறை நானே சொல்லியிருக்கிறேன். ஆராதனைக்கு வருகிற பொழுதும் கூட நாம் ஆயத்தப்பட்டு பரிசுத்த ஆவியினுடைய துணையோடு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏன் அந்த விதமான பிரசங்கங்களை கடவுள் நமக்கு கொடுத்தார்? ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் செயல்படலைன்னு சொன்னா எவ்வளவு அருமையான பிரசங்கம் தயாரிக்கப்பட்டிருந்த போதிலும் அது மக்களிடத்துல போய் சேராது. அது அருமையாக தயாரிக்கப்பட்டு அருமையாக பேசப்பட்டு இருந்தாலும் கூட அது மக்களிடத்துக்கு போய் சேராது என்று சொல்லி பார்க்கிறேன். ஏன்னா அந்த மனிதன் அதற்கு ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறான். அதனால அதை கடவுள் பயன்படுத்தலைன்னு சொல்லி பார்க்கிறேன். இல்லைங்களா? அதே மாதிரிதான் நம்முடைய ஜெபம்ன்றது பரிசுத்த ஆவியினால அவருடைய உதவியினால செய்யப்படலை அப்படின்னு சொன்னா சில நேரங்கள்ல பாருங்க, கணவன் மனைவியாக சில ஜெபிக்க போகிற பொழுது, நல்ல கிறிஸ்துவர்களாக இருந்து ஜெபிக்க போகிற பொழுது 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் அங்க ஜெபத்துல சாடி கொள்ளுகிறத பார்க்க முடியும். இல்லைங்களா? அவர்களுடைய குறைகள் அப்படியே அங்க ஜெபத்துல காட்டுறதெல்லாம் பார்க்க முடியும். ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி மாத்தி ஜெபம் பண்றது. அதெல்லாம் கடவுள் பரிசுத்த ஆவியானவர் செய்கிற செயல் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய தவறுகளை ஆழமாக அறிக்கை செய்யும்படிதான் உதவுவார். இல்லைங்களா? தான் செய்ய மறந்த காரியத்தையும், இல்லைங்களா, தான் செய்த தவறுகளையும் தான் ஆண்டவரிடத்துல அறிக்கை செய்ய வைப்பார். அதே மாதிரி மனைவியையும். இல்லைங்களா? இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் நீதிமானாக காட்டுகிறதை போல செய்கிற ஜெபத்தை எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் செய்ய மாட்டார். அது நம்முடைய சுய இச்சைகள்னால வருகிற ஜெபம் என்று சொல்லி பார்க்கிறோம். இல்லைங்களா? இப்ப அந்த விதத்தில் எல்லாம் ஆவியானவர் செய்ய மாட்டார். இப்ப ஆவியானுடைய உதவியோடு செய்யப்படுற ஜெபம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு அப்படியெல்லாம் இல்லாமல் இருந்தா அது ஒரு உபயோகம் இல்லாத ஜெபம்தான். இல்லைங்களா? இப்ப இதெல்லாம் கேட்கிற பொழுது ரொம்ப கவனத்தோடு தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து சரியான நேரத்தை ஒதுக்கி அப்படி ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறேன். இல்லைங்களா? அப்படி இல்லைன்னா அவ்வளவுதான். இப்ப சமீபத்துல ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோவை பார்க்க நேர்ந்தது. அதுல ஒரு அம்மா ஜெபம் பண்றாங்க. சரிங்களா? இந்த அம்மா என்ன ஜெபம் பண்ணாங்க தெரியுங்களா? என்ன ஜெபம் செய்தாங்கன்னா, பைபிள் ஒன்ன கையில எடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு மனிதன் அவங்களுக்கு விரோதமா இருப்பானாட்டிருக்குது. அந்த மனிதனை சொல்லி அவன் நாசமா போகணும் ஆண்டவரே, அவன் நிர்மூலமாக்கும் ஆண்டவரே, நான் அந்த பைபிளுக்கு உண்மையா இருக்கிறேன் ஆண்டவரே, இப்படி சொல்லி ஜெபம் பண்ணிட்டு அதோட நிறுத்தல. நம்ம ஒரு கெட்ட வார்த்தையும் சொல்லி அந்த மனுஷனை திட்டி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு, இந்த கெட்ட வார்த்தைங்கிறது வாயிலேயே சொல்ல முடியாத ஒரு மோசமா இங்க கருதப்படுகிற ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி அந்த அம்மா ஜெபம் பண்ணிட்டு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஜெபம்னா என்னன்னு தெரியல. அந்த அம்மாவை நடத்தின மனிதன் அந்த மாதிரி நடத்திடு. இல்லைங்களா? ஜெபத்தை குறித்ததான எந்த புரிதலோ அறிவோ அந்த பெண்மணிக்கு இல்லை. அது முதல்ல ஒரு கிறிஸ்துவ பெண்ணாகவே இருக்காது. இல்லைங்களா? அப்போ ஜெபம் அப்படிங்கிறது என்னன்றது முதல் தெரிஞ்சுக்கணும். இல்லைங்களா? அந்த ஜெபம் எந்த அளவுக்கு உண்மையானதாக இருக்கிறது, அறிவானதாக இருக்கிறது, இல்லைங்களா, அன்பானதாக இருக்குது, வாஞ்சையோடு செய்யப்படுது, அது கிறிஸ்துவின் மூலம் செய்யப்படுதா, நம்ம பரிசுத்த ஆவியினுடைய உதவியை நாடி ஜெபிக்கிறோன்னா
அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம கேள்வி கேட்டு பார்க்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா? அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அந்த ஜெபத்தை கடவுள் அங்கீகரிக்க மாட்டார் என்று சொல்லி பார்க்க. ஆகவே பரிசுத்த ஆவியானுடைய போதனை நமக்கு தேவை இல்லைங்களா? பரிசுத்த ஆவியானவர் தான் நம்ம எப்படி ஜெபிக்கணும்னு நமக்கு கற்றுக் கொடுப்பார். இல்லைன்னா நம்ம சத்தியங்கள்லாம் கேட்டிருந்தா கூட அநேக சத்தியங்களை நம்ம கேட்டிருப்போம். ஆனா எப்படி ஜெபம் பண்ணணும், என்ன ஜெபம் பண்ணணும் அப்படின்னே நமக்கு தெரியாது இல்லைங்களா? இப்படி ஜெபிக்கவே முடியாது. சத்தியத்தை கேட்டு என்ன பண்றது? அந்த சத்தியத்தை ஏற்ற நேரத்துல நமக்கு அங்க புரிய வச்சு நம்முடைய காரியங்களை நமக்கு உணர்த்தி நம்மை ஜெபிக்க வைப்பது பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? அந்த வேத வார்த்தையை கேட்க வைப்பது பரிசுத்த ஆவியானவர். அந்த வேத சத்தியத்தின் மூலமாக நம்மை ஜெபிக்க வைக்கிறது பரிசுத்த ஆவியானவர். நம்ம சில நேரங்கள்ல சோர்ந்து போய் என்ன பண்றதுன்னு தெரியாம வார்த்தைகளே வராமல் துக்கம் தொண்டையடைத்து போனது மாதிரி இருக்கிற நேரங்கள்ல நாம ஜெபிக்க வைப்பது பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இல்லாம அந்த ஜெபம் சரியான ஜெபமாக இருக்காது என்று சொல்லி பார்க்கிறோம். அது தேவ சித்தத்தின்படி ஏறெடுக்கப்படுகிற ஜெபமாக இருக்காது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நம்ம பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு ஜெபிக்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா? அப்படி நம்ம செய்வோம். கர்த்தர் நம்மை நடத்துவார்.